வணக்கம் நண்பர்களே. நேரம் சரியாக காலை 10 மணி. நான் உங்கள் சேலம் கலாம் கார்த்திக். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர்கிட்ட கடிதம் எழுதி உன்னுடைய அம்மாவிடம் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாணவனும் எடுத்து சென்று தாயிடம் கொடுக்குறான். தாய் படித்து பார்த்த உடனே கதறி கதறி அழுகிறாங்க. ஏன் அழுகிறாங்கன்னு கேட்கும்போது, அதற்கு நீ ரொம்ப புத்திசாலியாம், நீ படிக்கிற பள்ளியில் திறமையான ஆசிரியர்கள் சொல்லித்தர முடியவில்லையா, அதனால் வேறொரு பள்ளிக்கு உன்னை மாற்ற சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தாய் சொல்கிறாங்க. மாணவனும் தினந்தோறும் வேறொரு பாடசாலைக்கு கடினமாக சென்று சிறுவனும் உழைத்து உழைத்து படிக்கிறான். அவர் யாருன்னு தெரியுங்களா நண்பர்களே? அவர்தான் ஆயிரக்கணக்கான கண்டுபிடிகளை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் நண்பர்களே. பல ஆண்டுகளுக்கு பின்னால் தன்னோட தாய் இறந்துடுறாங்க. அந்த வீட்டில் உள்ள புத்தகங்களை எடுப்பதற்காக செல்கிறார். அந்த புத்தகங்கள் நடுவில் அந்த கடிதம் கிடைக்கப் பெறுகிறது. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அவசர அவசரமாக படிக்கிறாரு. உன் பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை, இந்த பள்ளியில் படிக்க முடியாது, அழைத்து செல்லுங்கள் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கதறி கதறி அழுத தாமஸ் ஆல்வா எடிசன் டைரி எடுக்கிறாரு. உலகத்திலேயே முட்டாளாக மூளை வளர்ச்சி இல்லாத என்னை உலகத்திலேயே அறிவாளியாக மாற்றியது என்னுடைய ஏழை தாய் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். ஆம் நண்பர்களே, விடியும் என்று விண்ணை நம்பும் நீ, முடியும் என்று உன்னை நம்பு. நன்றி நண்பர்களே.